இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஒய்ஜி மகேந்திரா சார் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்திருக்க சாருகேசி திரைப்படம். பொதுவாகவே இந்த பிரபலமா இருக்க எல்லாருக்குமே அவங்க பசங்களை, அதாவது செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்களை அவங்க அளவுக்கு கொண்டு வர முடியலன்னு ஒரு சின்ன கவலை இருக்கும். அதே மாதிரி அந்த பசங்களுக்கும் நம்ம என்னதான் ஜெயிச்சாலும் தான் அப்பாவோட கம்பேர் பண்ணி தன்னோட வெற்றியை குறைச்சி இந்த உலகம் மதிப்பிடுதேங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல சாருகேசியோட மகனுக்கு என்னைக்கு நம்ம அப்பா சாருகேசி மியூசிக் ஃபீல்ட் அவுட் ஆறாரோ அன்னைக்கு தான் நம்ம பெரிய ஆளா வருவோங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புறாரு. கடைசியில அவர் நினைச்ச மாதிரியே தான் அப்பாவோட பெருசா ஜெயிச்சாரா இல்ல சாருகேசியோட நல்ல மனசு தான் ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், சாருகேசிங்கிற கேரக்டர்ல நடிக்காம வாழ்ந்திருக்காரு ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல ஒரு கர்நாடிக் சிங்கரா வராரு. ஒரு கர்நாடிக் சிங்கர்னா இப்படித்தான் பாடுவாங்க, இப்படித்தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத அப்படியே லைவா தன்னோட நடிப்புல வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அல்சைமரால பாதிக்கப்பட்டவங்க யாரையும் நம்ம நிறைய பேரை ரியல் லைஃப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டோம். அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கொண்டு வராரு. அல்சைமர்னு ஒன்ஸ் அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல காட்டுற ஷாக் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், மருமக கிட்ட அவமானப்படுற அந்த காட்சிகள்ல இருக்கட்டும், இல்ல தான் பையனை நம்மளால ஒரு நினைச்ச மாதிரி வளர்க்க முடியலன்னு வேதனைப்படுற இடங்களா இருக்கட்டும், இல்ல எல்லாத்தையும் தாண்டி படத்தோட கிளைமேக்ஸ்ல அவருக்கு இசை மேல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு காட்டுற இடங்களா இருக்கட்டும், கடவுள்கிட்ட பேசுற ஷாட்ஸா இருக்கட்டும், இப்படி படம் நெடுக நிறைய இடங்கள்ல எக்ஸ்பிரஷன்லையும் ஸ்கோர் பண்றாரு, டயலாக் பேசுற இடத்துலையும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட நடிகர்கள் தேர்வு. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கிறத மேல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத தாண்டி குறிப்பா சுஹாசினி மேம் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லையும் அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அதுக்கு தாண்டி ஒய்ஜிஎம் சாரோட பேரன் மற்றும் மதுவந்தி மேடத்தோட பையனான ரித்விக் ப்ரோ இந்த படத்தில் டெபியூ ஆயிருக்காரு. நிறைய இடங்களில் டயலாகே இல்லாமல் வெறும் எக்ஸ்பிரஷன்லேயே அந்த சீனெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இல்லை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதைப்படியே ஹீரோ ஒரு கர்நாடிக் சிங்கர் அப்படிங்கிறனால ஒவ்வொரு இடங்கள்லையும் சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், கர்நாடிக் மியூசிக்கில் பூந்து விளையாடி இருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் தேவா சார். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஷா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார், அவர் தான் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பிக் பண்ணி சூப்பரா டைரக்ட் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு முக்கியமான மியூசிக் ஓரியன்ட் படங்கள்ல ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சிவாஜி சார் டைம் பீரியட்ல ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருந்தாங்க தெரியுமா, நாகேஷ் சார், பாலையா சார், ரங்கராவ் சார், இவங்க படங்கள்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்தா கூட என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதே ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது வருது. அந்த அளவுக்கு எல்லா ஆக்டர்ஸும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாலச்சந்தர் சார் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க தெரியுமா, எடுத்தாலே ஒரு கல்ட் கிளாசிக் மூவியாக தான் எடுப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் வருது. பிகாஸ் ஆஃப் இந்த படத்தோட டைரக்டர் பாலச்சந்தர் சாரோட அசிஸ்டன்ட். அதே மாதிரி சிவாஜி சாருக்கு இருக்கிற பல சிஷியர்கள்ல முக்கியமான சிஷியரான ஒய்ஜிஎம் சார் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிவாஜி சிஷியரும் பாலச்சந்தர் சார் சிஷியரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் இந்த சாருகேசி.